என்னடா பாக்குற? என்ன தலைவரே, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் அவன். தம்பி இருப்பா, பேசிட்டு எகிரி போனா எனக்கு மாதிரி இருக்குது. பேசிக்கலாம் இரு. மூர்த்தி என்ன மூர்த்தி, கையெழுதெல்லாம் போட முடியாது. பாத்தீங்களா என்ன சொல்றானே தலைவரை? முடிவா என்ன சொல்றான், எனக்கு கையெழுத்து போட்டானா கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துறேன். எனக்கு கையெழுத்து போட்டா கறி சோறே போடுவேன். பாத்தீங்களா தலைவரை, இந்த நாய் எனக்கு பின்னாடி பிறந்துட்டு எனக்கு முன்னாடியே சொத்தை எப்படி ஆட்டை போடுறதுன்னு பாத்துருக்கான். நியாயப்படி பாத்தீங்கன்னா அந்த இடம் எனக்கு தான் சேரணும். என்னன்னு பார்த்து பேசி விடுங்க தலைவரை. ஏய், என்ன நான் மட்டும் சொம்பையா? தலைவரே, நிலத்தை பிரிச்சா சரி பாதியே பிரிங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏப்பா மூர்த்தி, சொத்து வச்சுட்டு என்ன பண்றான் காலமாக கடைசியில்? உன் பசங்க தானே, கையெழுத்த உன்னை போட்டு விடப்பா. அதெல்லாம் போட முடியாது தலைவரா. என்னடா மறுபடியும் அதே சொல்றீங்க? மண்டே உடையண்டா. ஏப்பா மூர்த்தி, உனக்கே நல்லா இருக்குதா? திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கிற. உன் பிரச்சனை என்ன சொல்லி தொலையா, அப்பதான் தெரியும். தலைவரே, அந்த 2 புறம்போக தான் புறம்போக நலம் தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்களா? நீ இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிற, உனக்கு கூட தெரியாது. புறம்போக்கா இல்லை? ஏப்பா அதான் புறம்போக கடைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. புறம்போக்கு நிலமா இருந்தா என்ன, பொண்ணு விளையாடுற நிலமா இருந்தா எங்களுக்கு என்ன தலைவரை? எங்க நிலத்தை எங்களுக்கு எழுதி வைக்க சொல்லுங்க. ஏப்பா விஷம்ல கட்டி என் தலையில போட்டிருப்பா. போட்டுரு. புறம்போக்கு நிலத்துக்கும் பட்டா நிலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கத்திங்களை வச்சுக்கிட்டு கடைசி காலத்தை எப்படித்தான் நான் ஓட்ட போறனோ.